என்ன சித்து, அப்பாவை உள்ள கூப்பிட மாட்டியா? எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? நான் யாருன்னு தெரியாதப்பவே உள்ள கூப்பிட்டு வச்சு ரொம்ப அக்கறையா மருந்தெல்லாம் போட்டு விட்டியாப்பா. இப்ப நான் உன் அப்பான்னு தெரிஞ்சதும் இப்படி வாசலே நிக்க வச்சு பேசுறியப்பா. அப்போ அப்பாவை இன்னும் மன்னிக்கலையா? உங்களை நான் கண்டுக்காம விட்டுட்டேன். மற்றபடி மன்னிச்சே மன்னிக்கலைங்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அம்மாவை பார்க்கணும், கூப்பிடுப்பா. அம்மா இங்க இல்ல. இங்க இல்லைன்னா எங்க? அம்மா இங்க ஊருக்கு போயிட்டாங்களா? எனக்கு ஏன் இப்படி ஒரு புருஷனை கொடுத்தேன்னு சாமியை திட்டுறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. எந்த கோயிலுப்பா? பக்கத்துல இருக்க பொன்னியம்மன் கோயிலுக்கு. சரி, நான் அம்மாவை அங்கேயே போய் பாத்துக்கிறேன். இந்தாப்பா, வாங்கிக்க. சாரதா இந்த கோயிலுக்கு தான் போயிருக்கதா சித்து சொன்னா. இங்க காணமே. ஒருவேளை நாம வர்றதுக்கு முன்னாடியே சாரதா இங்க இருந்து கிளம்பி போயிட்டாலோ? சாரதா, 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 உன்னை பார்க்க தான் வீட்டுக்கு போயிருந்தேன். சித்து தான் நீ கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னா. என்ன விஷயமா என்ன தேடி வந்தீங்க? ஏன் சாரதா இப்படி கோவமா பேசுற? பின்ன உங்ககிட்ட என்ன கொஞ்சியா பேச முடியும்? கொஞ்சி பேசுற அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? அதான் எல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன உறவை திரும்ப ஒட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க. ப்ளீஸ் சாரதா, இப்படி எல்லாம் பேசாத. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன உனக்கு ஆகாதவனா? உன்னை பார்க்க கூடாதா? நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்? உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? சாரதா, நான் உனக்கு செஞ்சதெல்லாம் தப்புதான்.
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சாரதா. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த சமாதான பேச்செல்லாம்? என்ன சமாதானப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? திரும்ப உங்க குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்க போறீங்களா? இல்ல இல்ல. அப்படியே நீங்க என்ன சேர்த்துக்க நினைச்சாலும் நான் உங்க குடும்பத்துக்குள்ள மறுபடியும் வந்து சேர்ந்துருவேனா என்ன? அனாவசியமா என்ன வந்து சந்திக்கிறேங்கிற பேர்ல மாதவியை கஷ்டப்படுத்தாதீங்க. இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. அவளுக்காவது நல்ல புருஷனா இருக்க பாருங்க. இனிமே என்ன சந்திக்க வராதீங்க. இங்க இருந்து போங்க. சாரதா, 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 ப்ளீஸ் சாரதா. நிம்மதியா சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு வந்தா இங்கேயும் வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சாரதா, 2 நிமிஷம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என் அம்மாவை எதிர்த்து பேச முடியாம நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். 25 வருஷமா நீ என்ன பிரிஞ்சு வாழ்ற. இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அது எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு சாரதா. நான் உனக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னது பிராயச்சித்தமா? என்ன பிராயச்சித்தம்? இல்ல, சட்டப்படி நமக்கு விவாகரத்து நடந்திருந்தா கூட நான் உனக்கு முறைப்படி ஜீவனாம்சம் கொடுத்திருக்கணும். அந்த மாதிரி உனக்கு நான் எதுவுமே செய்யலையே சாரதா. அதான் உன்னை அப்படியே விட்டுட்டோமேன்னு மனசு வலிக்குது சாரதா. அதனால வீட்டுல எனக்குன்னு சேர வேண்டிய சொத்து கொஞ்சம் இருக்கு. அதுல பாதி நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது நான் உனக்கு கொடுக்கிற ஜீவனாம்சம் இல்ல சாரதா. உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கான பிராயச்சித்தமும் இல்ல. சும்மா உனக்கு பினான்சியலா ஹெல்ப்பா இருக்குமேனு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் சாரதா. என்ன உங்க அம்மா மாதிரியே நீங்களும் உங்க பணக்கார புத்தியை காட்டுறீங்களா? ஐயோ சாரதா, அந்த அர்த்தத்தில் சொல்லல. பேசாதீங்க நீங்க. பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு நான் என்ன தெரு தெருவா பிச்சையா எடுத்துட்டு இருக்கேன்? ஆண்டவன் புண்ணியத்துல நேர்மையா உழைச்சு கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பத்தாதுக்கு என் பையனும் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஒருவேளை சம்பாதிக்க வழியே இல்லாம நானும் என் பையனும் தெருவுல நின்னா கூட நீங்க ஒன்னும் கரிசனம் காட்ட வேணாம். உங்க தயவெல்லாம் எனக்கும் என் புள்ளைக்கும் என்னைக்குமே தேவைப்படாது. உங்க கரிசனம் அக்கறை எல்லாத்தையும் உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற மாதவி கிட்ட மட்டும் காட்டுங்க. அவதான் ரொம்ப பாவப்பட்டவ. அவளுக்குன்னு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. இனிமே உதவி பண்றேன், பிராயச்சித்தம் தேடுறேன்னு தேவையில்லாம என்ன தேடி வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. சாரதா, சாரதா, ப்ளீஸ் சாரதா, ப்ளீஸ் சார். கொஞ்சம் இப்ப உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? கோபப்படாத சாரதா. இந்த மல்லிகைப்பூவும் ஸ்வீட்டும் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதையாவது வாங்கி. என்ன விளையாடுறீங்களா? நீங்களே எனக்கு யாரோங்கிற? இதுல நீங்க குடுக்குற மல்லிப்பூ ஸ்வீட் எல்லாம் எனக்கு எதுக்கு? முதல்ல எனக்கு வழி விடுங்க, நான் போறேன். சாரதா, சாரதா, ஒரு நிமிஷம் சாரதா. சாரதா, சாரதா, ப்ளீஸ் சாரதா, ப்ளீஸ். இதையாவது வாங்கிட்டு போ. அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் வாங்கிக்கோ, வாங்கிக்கோ சாரதா. இந்தா வாங்கிக்கோ. கைய விடுங்கன்னு சொல்றேன். ப்ளீஸ் சாரதா, விடுங்க. கைய விடுங்க. கேளு. வாங்கிக்கோ சார். சொல்றேன். ஓ, ப்ளீஸ் சாரதா, எனக்கு வாங்கிக்கோ ஒரு சார். தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? கைய விடுங்க. செஞ்சு வாங்கிக்கோ சார். நான் போணும். சாரதா, விடுங்கன்றேன். விடுங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓ, பூ ஸ்வீட்டு. நீங்க 2 பேரும் இப்படிதான் திருட்டுத்தனமா சந்திச்சுக்கிறீங்களா?
இந்த வயசுல கோயில்னு கூட பார்க்காம இப்படி ரெண்டு பேரும் பட்ட பகல்ல ஒன்னா சேர்ந்து இங்க வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்களே. இல்ல இல்ல மாதவி, உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? மாதவி தப்பா பேசாத மாதவி. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த மல்லிகைப்பூ ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தேன். போதும், அதான் நேர்லயே பாத்துட்டேனே, இன்னும் எதுக்காக சமாளிக்க பாக்குறீங்க? என்னதான் இருந்தாலும் இவங்க தானே உங்க பொண்டாட்டி. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சு என்ன ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவர் தானே. இங்க பாருங்க, உங்களுக்கு இவங்க தான் வேணும்னா சட்டப்படி என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு சந்தோஷமா வாழ வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி கோயிலு கொலோன்னு அங்கேயும் அங்கேயும் கூப்பிட்டு வச்சு அசிங்கமா கோச்சிக்கிட்டு இருக்கீங்க? மாதவி, கோவப்படாம நான் சொல்றத கேளு. நான் யதார்த்தமா தான் கோயிலுக்கு வந்தேன். இவர் இங்க வருவார்னு எனக்கு சத்தியமா தெரியாது. வேண்டாம் வேண்டாம்க்கா, நீங்க மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். உங்களை என் கூட பிறந்த அக்காவாதான் நான் நினைச்சேன். நீங்க யாருன்ற உண்மை தெரியாம இவர் சட்ட பாக்கெட்ல இருந்த வளையல பார்த்துட்டு என் வாழ்க்கையை எவ்வளோ ஒருத்தி பங்கு போட போறான்னு உங்க கிட்ட தானே நான் சொல்லி அழுதேன். அப்ப கூட என்கிட்ட நீங்க உண்மையை சொல்லாம உன் வாழ்க்கையில யாரும் பங்கு போட வரமாட்டாங்கன்னு சொல்லி எப்படியெல்லாம் நல்லவங்க மாதிரி நடிச்சீங்க. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல கூட இவரை சந்திக்கிறதுக்காக அவ வருவான்னு உங்ககிட்ட சொன்னப்போ அப்ப கூட நீங்க தான் அவன்றத என்கிட்ட சொல்லாமையே மறைச்சிட்டீங்கல்ல. மாதவி, அப்பெல்லாம் நான் உன்கிட்ட உண்மையை சொல்ற சூழ்நிலையில இல்ல. பரவாயில்ல, ஆனா அதுக்கப்புறம் கடைசியா கல்யாண மண்டபத்துல நீங்க தான் அவன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு அப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அன்னைக்கு கோயில்ல சொன்னதான் இப்பவும் நான் சொல்றேன். எப்பவும் உன் வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, வாக்கு கொடுத்தீங்கல்ல. இதோ அந்த வாக்கு கொடுத்ததுக்கு நீங்க நடந்துக்கிற லட்சணம் இதுதானா? இவ ஒரு பைத்தியக்காரி. இவளை எப்படி வேணாலும் ஏமாத்திடலான்னு நினைச்சுதானே நீங்க ரெண்டு பேரும் இப்படி திருட்டுத்தனமா சந்திச்சுக்கிறீங்க? மாதவி, உண்மையாவே இவர் இங்க வருவார்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நம்ப கூடாதவங்களெல்லாம் நம்பிதானே என் தலையெழுத்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க பெரிய ஊராட்சி மன்ற தலைவி, இவரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டு புள்ள. அதனால நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். இந்த மாதவியால என்ன செய்ய முடியும்? எனக்குன்னு யார் இருக்கா? எல்லாரும் இருந்தும் நான் இல்லாதவ தானே. நீங்க சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷத்துல இனி நான் குறுக்க வரமாட்டேன். மாதவி அப்படியெல்லாம் பேசாத மாதவி. நான் இப்ப வாழ்றதே என் பிள்ளைக்காக மட்டும்தான். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதும் நான் உங்களை மொத்தமா விட்டு பிரிச்சு போயிடுறேங்க. என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போச்சு. மாதவி, மாதவி, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ச்சே, நீங்கெல்லாம் என்ன மனுஷன்?
சுமதி, ஐயா. அந்த நெய்யை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. சீக்கிரம். மாதவி, என்னமாச்சு? ஏன் சாப்பிடாம கைய கழுவிட்டு எதிர்க்கிற? சாப்பிட தோணல மாமா. ஏமா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உடம்பெல்லாம் நல்லதா இருக்கு. மனசுதான் சாகவும் தெரியாம வாழவும் தெரியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஏய், ஏன் சாப்பிடாம கை கழுவிட்டேன்னு கேட்டா சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்? எதனால நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னு உங்க பையன்கிட்டயே கேளுங்க. டேய் இருடா. மாதவி கிட்ட ஏன் சாப்பிடலன்னு காரணம் கேட்டா அவ உன்கிட்ட கேட்க சொல்றா. நீ என்னடானா எதுவுமே பதில் சொல்லாம பாதியிலே கை கழுவிட்டு எழுந்திருச்சு போற. உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? உன்னதாண்டா கேக்குறாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இப்ப 2 பேர்ல யாராவது என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இன்னைக்கு காலையில நான் கோயிலுக்கு போயிருந்தேன்.